சக்தியும் ரிஷியும் சந்தோஷமாக சுவிட்சர்லாந்து சென்று அடைந்தார்கள். சக்திக்கு பல கேள்விகள் மண்டைக்குள் குடைந்து கொண்டு இருந்தன. அவள் ரிஷியை விட்டு இனி பிரிய போறது இல்லை என்ற உடனே அவளுக்கு தெம்பாக இருந்தது. சந்தோஷமாக இருந்தாள். அவர்கள் அறைக்குள் சென்றவுடன், குட்டிமா என்று கட்டிலுக்கு தூக்கி கொண்டு சென்றான். அந்த அறை முழுவதும் இதமான நறுமணத்தில் சிகப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்து சக்தி மயங்கியது போல நடித்து, சூப்பர்டா என்று அவன் கன்னத்தில் நச்சென்று முத்தம் பதித்தாள். நந்து அவள் முத்தத்தில் கிறங்கி, என் குட்டிமாக்கு முத்தம் கொடுக்க கூட மறந்து போச்சு போல, இனி எல்லாம் அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பிக்கணுமா என்ற போலியாக வருத்தப்பட்டான். அவள் ரிஷி காலத்தில் கைகளை மாலையாக கோத்து கொண்டு, நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நந்து, எனக்கு எப்பொழுதும் படித்த பாடம் எல்லாம் மறக்காது நந்து, கிசுகிசுப்பாக, நீங்க வேண்டுமென்றால் டெஸ்ட் எடுத்து பாருங்கலாம். ஆஹா நந்து, வந்த வாய்ப்பை விடாதடா என்ற சத்தமாக கூறி அவள் இதழை சிறு செய்து அவள் இடையே இறுக்கி கொண்டான். காற்றுக்காக இதழை பிரித்த போது, மூச்சு முட்டுது நந்து, உன்னை அப்புறமா கவனிக்கிறேன் குட்டிமா. இறக்கி விட்ட போது அவள் கைகளை பிரிக்காமல் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். ஆஹா, என் பொண்டாட்டி ரொமான்டிக் லுக்கு விடுறாளே. உன் காட்டில் இனி மழைதான் நந்து, என்ஜாய்டா குட்டிமா. ஏற்கனவே நான் என்ன கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்படி பார்த்தால் என்னடி அர்த்தம்? சக்தி குலுக் என்று சிரித்து, அப்பா ஆக போறீங்க, இன்னும் என்னிடம் அர்த்தம் கேட்கிறீங்க என்று சீண்டினாள். அவள் சிரிப்பதை ஆசையாக பார்த்து கொண்டான். நீ எப்பொழுதும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் சக்தி என்று அவள் கன்னத்தில் முத்தம் பதித்து விலகினான். சக்தி குளித்து முடித்தவுடன் தான் மாற்று துணி இல்லாததை கண்டாள். பெரிய டவலை சுற்றி குளிரால் நடுங்கிக் கொண்டு, நந்து என்று குரல் கொடுத்தாள். வெளியே வா சக்தி. அவள் கதவை பிடித்து கொண்டு, துணி கொடுங்க நந்து. குட்டிமா, நீ வெளியே வந்து மாற்றிக்கோ, இங்க ஹீட்டர் அதிகம் செய்திருக்கேன் என்றபோது அவளால் ஒன்றும் கூற முடியாமல் பல்லை கடித்து கொண்டு வெளியே வந்தாள். ஏண்டா, ஒரு மாதம் முன்பு வரை நல்லா தானே இருந்த, எதுக்கு இப்படி செய்யற என்று குளிரில் நடுங்கியபடி வந்தாள். கட்டில் மேல் இருக்கும் புடவையை பார்த்து அசந்தாள். புடவை நல்லாதான் இருக்கு, இப்போ குளிரில் இத கட்டணுமா? இவனுக்கு மூளையே இல்லையா? இந்த குளிரில் புடவை கட்டுவாங்களா என்று யோசிக்கும்போது, எனக்கு நிறைய இருக்குடி மக்கு பொண்டாட்டி. அவள் மணி வயிற்றில் கை வைத்து, என் பப்பு குட்டியை நான் கொஞ்சணும், அதற்காகத்தான். எங்களுக்கு நடுவில் உன் துணி கூட தொந்தரவு செய்யக்கூடாது. என்னை கொஞ்சுவான்னு பார்த்தால் குழந்தைய கொஞ்சுறன்னு சொல்றான். உன்னையும் தாண்டி தங்கம் கொஞ்சுவேன், முதலில் என் குட்டிமாதான் என்று அவளை இழுத்து அணைத்து சிவக்க வைத்தான். அவள் புடவை கட்டும் அழகை ரசித்தான். மணக்கர சக்தி, உன் அழகால் என்னை கொல்லாத சக்தி என்று அவள் புடவை கட்டும்போது ஆசையாக கட்டிக்கொண்டான். சக்தியும் அந்த நேரத்தில் எங்கேயோ அலைந்து திரிந்து அவள் இடத்திற்கு வந்து சேர்ந்த உணர்வை அனுபவித்தாள். மாலை வெளியே சென்று வெள்ளை பனி படர்ந்த மலைகளை பார்த்தவுடன் புத்துணர்வாக காணப்பட்டாள். குளிரில் அவனுடன் ஒட்டியபடியே நடந்தாள். ரிஷியும் அவளை அணைத்து கொண்டு நடந்தான். ஒன்றும் பேசாமல் இருவரும் அவர்கள் இடத்திற்கு வந்து அடைந்த சந்தோஷத்தில் அமைதியாக நடந்தனர். அறைக்குள் வந்தவுடன், சக்தி, நான் உன்னிடம் பேசணும் என்றபோது அவள் ஒன்றும் கூறாமல் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவனும் அவள் அருகில் கைகளை பிடித்தபடி அமர்ந்து விட்டான். சக்தி, முதலில் நான் உன்னிடம் சாரி கேட்கணும், என்னை நீ மன்னிக்கணும் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். இந்த சாரி சொல்லிவிட்டால் நான் செய்தது சரி என்று ஆகிவிடுமா என்று நீ கேட்பது புரியுது குட்டிமா. ஊரில் உன்னிடம் நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது என்று சொல்லும்போது அவன் தொண்டை அடைத்தது.
நான் உன்னை எப்படியெல்லாம் காதலித்தேன் தெரியுமா? நீ என் காதல் மீது நம்பிக்கை இல்லாமல் தருக்காக தான் கல்யாணம்னு சொன்னபோது நான் எப்படி உடைந்தேன் தெரியுமா? இது என்ன புதுக்கதை என்று சக்தி அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் பெட்டியில் இருந்த இவன் டைரியை எடுத்து கொடுத்து, இத படி. நான் உன்னை பற்றி மட்டும் தான் இதில் எழுதியிருக்கிறேன். நான் எடுத்து வைத்ததை பார்த்தாச்சா? சக்தி அதை ஆர்வமில்லாமல் வாங்கி புரட்ட ஆரம்பித்தாள். ரிஷியின் சின்ன வயது குண்டு கையெழுத்துடன் கொஞ்சம் அடிக்கடி புரட்டி படித்தால் பழையதாக இருந்தது. சக்தியுடைய சின்ன வயது முதல் இப்பொழுது வரை அவளே பார்த்திராத அவளுடைய புகைப்படங்கள், அவள் அவனிடம் பேனா கேட்டு உரிமையாக சண்டை போட்ட தினம் என்று, மேலும் அவள் சம்பந்தமாக பல விஷயங்களை அதில் பகிர்ந்திருந்தான். தாமரை அவனிடம், உனக்கு பொண்டாட்டி வந்தால் எப்படி சக்தி கேட்பது எல்லாம் வாங்கி தருவ என்று சண்டை போட்டதையும், எப்பொழுதும் என் குட்டிமாக்கு தான் முதலில் வாங்குவேன் என்று எப்போதோ சொன்னதையும் தருவிடம் அவள் ரிஷியை பற்றி பகிர்ந்து கொண்டது. சக்தி வளர்ந்த பிறகு முதலாக அவளை அவர்கள் அப்பா அம்மா கல்யாண நாளில் பார்த்தது. அவர்களை அப்படியே வர்ணித்து எழுதியிருந்தான். பிறகு அவளை ஏர்போர்ட்டில் சந்தித்ததும் அவன் மனதில் அவளை கொஞ்சினதை எல்லாம் எழுதி வைத்திருந்தான். சக்திக்கு அதை படிக்க படிக்க வியப்பாக இருந்தது. எப்படி என்னை இப்படியெல்லாம் வர்ணித்து எழுதலாம் என்று முதலில் எழுந்த கோபம், பின் என் ரிஷி தான் என்னை வர்ணித்து எழுதியிருக்கிறான். அப்பவே இவனுக்கு என்னை தெரியுமா? அப்பவே காதலன் போல உருகி உருகி எழுதியிருக்கிறான். அன்று எனக்கு அவனை பார்த்த ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லையே. அதுதான் இவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் போல இருந்தது. அது போக இவனுக்கு தாமரை அத்தை சாயலும் இருக்கு. ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட சக்தி. சக்தியுடன் கழித்த சந்தோஷமான தருணங்கள் என்று எல்லா சந்தோஷ தருணங்களையும் அழகாக அவன் கைப்பட எழுதி இருப்பதை பார்த்து சக்தி அழ ஆரம்பித்தாள். சக்தி, அழாத. உன்னை முதலில் பார்த்த போதே எனக்குள் சலனம்தான். அப்பொழுது அது காதலா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. இந்த டைரி படித்த எனக்கே அது காதல்னு புரியுது. இவனுக்கு ஏன் புரியாம போச்சு? டியூப்லைட் என்று மனதில் சக்தி திட்டிக் கொண்டாள். நீங்க அறிவாளியா மேடம்? அனிதாவுடன் நடக்க இருந்த திருமணம் என்று சொல்லும்போது அவனை இறுக்கினாள். இன்று மட்டும் பேசிடுவோம் சக்தி. நாம பேசாமல் இருப்பதால் தான் பிரச்சனையே. இத்தனை நாள் நாங்க சொன்னது எல்லாம் உன் காதில் விழுந்து விட்டது போல. அவளுடன் நடக்க இருக்கும் திருமணம் நின்ற போது கூட எனக்கு வருத்தமாக இல்லை சக்தி. என் மனதில் எப்பொழுதும் எனக்கு மனைவி என்றால் என் மனக்கண்ணில் தோன்றுவது உன் உருவம்தான். உன் குழந்தை முகம்தான் மின்னி மறையும். அவளுடன் நடக்க இருந்த கல்யாணம் நின்ற பிறகு நான் எத்தனை சந்தோஷம் அடைந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். மனதில் என்னை அறியாமல் நானே அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதோ காரணம் தேடிக்கொண்டு இருந்தேன் போல. அவளை அதை ஏற்படுத்தி கொடுத்த போது சந்தோஷம் அடைந்தேன் குட்டிமா. அப்புறம் அமெரிக்காவில் மறுபடியும் உன்னை பார்த்தபோது என்னை நான் தொலைத்தேன். எனக்காக தான் கடவுள் உன்னை அனுப்பி இருக்கிறார் என்று உறுதியாக நம்பினேன். சக்தி மனதில், கடவுள் அனுப்பல ரிஷிநந்தன், எங்க அப்பா அனுப்பினார். எங்க அம்மா உன் பிரியமான அத்தை சொன்னால் உடனே திருமணத்துக்கு சரி சொல்லிடுவ என்று தெரியும் தான். இருந்தாலும் நீ என்னை எனக்காக விரும்பணும் என்றுதான் என்னை நந்து என்று அறிமுகப்படுத்தி கொண்டேன். அம்மாவிடம் உன்னை அருகில் வைத்து பார்த்துக்க முடியாமல் தான். சீக்கிரம் தரு, கல்யாணம் கூடவே நம்ம கல்யாணத்தையும் முடிக்க சொன்னேன். முதலில் 6 மாதம் கழித்து என்று கூறினார்கள். நான் முடியவே முடியாது உடனே என்று சொன்னவுடன் தான் முடித்தார்கள். அதற்குள் நீ என்னிடம் சொல்லாமல் அமெரிக்காவில் இருந்து கிளம்பி விட்டாய் என்று கோபம். முதலிலே அனிதா பற்றி உன்னிடம் கூறிவிட வேண்டும் என்று எத்தனை தடவை சொல்ல வந்தேன் தெரியுமா? அப்ப எல்லாம் வேண்டாம்னு சொல்லி பிறகு என்னையும் வருத்தி நீயும் வருந்தி என்று அவளை இறுக்கிக் கொண்டான். அவன் பேசுவதை கேட்டதை தவிர சக்தி எதையும் கூறவில்லை. சக்தி அவனிடம், அமெரிக்காவில் உங்களுடன் பழகவும் முடியாமல் இங்க அத்தையிடம் சொல்லவும் முடியாமல் எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பவே உண்மை சொல்லியிருக்கலாம்ல
என்று அவன் தோள் மீது தலை சாய்த்தபடி பேசினாள். நான் சொல்ல வரும்போது மகாராணி சொல்லாமல் கொள்ளாமல் பறந்தாச்சு. நான் என்னடி பண்ண? சக்தி அவனிடம் ஏற்கனவே ஒரு தடவை அனிதாவுடன் பட்ட பிறகும் என்னிடம் கேட்காமல் எந்த நம்பிக்கையில் என்னுடன் கல்யாணத்துக்கு சரி சொன்னீங்க? நான் உங்களை வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அது என்னமோ தெரியல சக்தி. கண்டிப்பா உறுதியா 100% எனக்கு நீ அப்படி செய்ய மாட்டேன்னு நம்பிக்கை போல. அவளை கொஞ்சிக் கொண்டே, எனக்காக தான் கடவுள் உன்னை படைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும் குட்டிமா. ஏற்கனவே பல ஜென்மம் உன்னோடு வாழ்ந்தது போல எண்ணம். சக்தி குறும்பாக, நானும் ஒருவேளை அனிதா போல எனக்கு இந்த பட்டிக்காடு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால், அடி பாவி, அதை நீ என்னமோ சொல்லாதது போல சொல்ற. அப்பவும் நீ அம்மாவிடம் அந்த மாதிரி கூறியிருக்கிறாய் என்றான் ரிஷி வருத்தமான குரலில். நந்து என்று அவனை அணைத்து கொண்டு, உங்களுக்கு எப்படி நான் பேசினது எல்லாம் என்று இழுத்தபோது அன்று நந்து கோவிலுக்கு வந்ததை கூறினான். நீ அம்மாவிடம் இந்த பட்டிக்காட்டில் எப்படி வந்து இருப்பேன் என்று சொன்னதுதான் கோபம். அவன் கன்னத்தில் இடித்து, அட மக்கு புருஷா, நான் என் நந்து கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு செய்த பிறகு அத்தையிடம் ஏதாவது சொல்லி திருமணத்தை நிறுத்தலாம் என்று யோசித்து அது அன்றைய மனநிலையில் சொன்னது என்று அவன் கன்னத்தில் இடித்து பிறகு முத்தம் கொடுத்தாள். ஒன்று அடி, இல்லை என்றால் முத்தம் கொடு. அது என்ன அடித்துவிட்டு முத்தம் கொடுக்கிற? சக்தி அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டு, நந்து, எதையும் முழுதாக கேட்பதே இல்லை போல. நம்ம கல்யாணத்திற்கு முன்பு நான் எங்கே கோபம் கொண்டு உங்களிடம் ஏதோ கேள்வி கேட்டு சண்டை போட்டு விடுவேன் என்று அஞ்சிதான் என் மனதை தருக்காக அண்ணனுக்காக இந்த கல்யாணம் என்று சமாதானம் செய்து கொண்டேன். உங்களை நான் என் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் இழக்க தயாராக இல்லை நந்து. அதுதான் உண்மை. அந்த உண்மை எனக்கே அப்புறம்தான் தெரிந்தது. அப்படி இல்லை என்றால், எனக்கு உங்கள் மேல் அப்படி சந்தேகம் இருந்தால் இந்த கல்யாணத்தை என்னால் எளிதாக நிறுத்தி இருக்க முடியுமே. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா அம்மா ஒருபோதும் என்னுடைய விஷயத்தில் தலையிடுவது இல்லை என்று. எந்த முடிவாயிருந்தாலும் இறுதி முடிவு என்னுடையதுதான் என்று பெருமையாக கூறும்போது ரிஷி கோபமாக, அதுதான் தெரியுமே. கல்யாணத்திற்கு முன்பே எனக்கு உங்க கல்யாண விஷயம் தெரியும் நந்து. ரிஷி அவளிடம், சரியான கேடி நீ. உண்மை என்னிடம் நீ கேட்டு இருக்கலாம் சக்தி. அவன் மார்பில் ஒண்டிக்கொண்டு, இந்த ஒரு மாதமாக என் மீது என்ன கோபம் நந்து? நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூட தயாராக இருந்தேன். நீங்க என்னிடம் இந்த 15 நாளா பேசவில்லை. பேசின போது என்னை உங்கள் வாழ்க்கையை விட்டே போக சொல்லிட்டீங்க என்ற சக்தி குரல் கம்மியது. அப்படி சொன்னவுடன் நான் கிளம்புவதை உறுதியா முடிவு செய்தேன். குட்டிமா, உனக்கு தான் சிறந்த மூளை இருக்கு என்று அப்பப்ப நிரூபிக்கிறியே. எனக்கு தெரியாமல் கிளம்ப திட்டம் போட்டவள் நம்ம இருவரும் சேர்ந்து பொதுவா உருவாக்கின மெயில் ஐடியை கொடுத்திருக்க. அதை பார்த்து என் குட்டிமாக்கு மூளை என்று ஒன்று இருக்கா என்று கூட பலமா யோசித்தேன் என்றவுடன் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். அவளே அவன் கையில் சிக்கி சந்தோஷமாக சரணடைந்தாள். எனக்கே நீங்க சுவிட்சர்லாந்து கிளம்பணும்னு சொன்னவுடன் எத்தனை ஆச்சரியம் தெரியுமா? அவள் கழுத்தை வருடி கொண்டு, எங்க அம்மாவை நீ என்ன என்று நினைத்தாய்? அவங்க பார்க்கத்தான் ஒன்றும் தெரியாதவங்க போல இருப்பாங்க. உன்னை துல்லியமா நோட் செய்து என்னிடம் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டார்கள். முதலில் அம்மா சந்தேகமாதான் சொன்னாங்க. உடனே நான் உன்னுடைய மெயில் பார்க்கலாம் என்று பார்த்தேன். அதில் இல்லை. எப்படியும் உனக்கும் எனக்கும் பொதுவாக உள்ள மெயில் கொடுத்து இருக்க மாட்டேன் என்று விட்டேன். அப்புறம் ஏதோ எதர்ச்சியாக பார்த்தபோது அதில் உன் வேலை விஷயம் பார்த்தேன். எனக்கு வந்த கோபத்திற்கு அப்ப மட்டும் நீ அருகில் இருந்த உன்னை என்ன செய்து இருப்பேன் என்று என்னால் சொல்லக்கூட முடியல சக்தி. சக்தி வருத்தமாக, அன்று தரு வளகாப்பு முடிந்து என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்ப உங்களுக்கு எப்படி மனது வந்தது நந்து? நான் எப்படி வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? தெரியும் சக்தி. உன்னிடம் இருக்கணும் என்று மனதில் எத்தனை ஆசை தெரியுமா? வேலையெல்லாம் முடித்து உன்னை நம்ம 2வது ஹனிமூனுக்கு இப்படி அழைத்து வரணும் என்றுதான் என்னை கட்டுப்படுத்தி கிளம்பினேன். அது மட்டும் இல்ல, நீ கிளம்பணும்னு செய்த முடிவு தவறு என்று உனக்கு உரைக்கணும்.
யாரும் பேசாமல் தனிமைப்படுத்தின திருந்துவேன் என்று தப்பு கணக்கு போட்டோம். போலியாக வருத்தப்பட்டான். அன்று இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பார்த்து இருந்தால் கண்டிப்பா அங்கேயே இருந்திருப்பேன். அதற்காக தான் அவசரமாக கிளம்பினேன். அது எப்படி சக்தி? என்னை விட்டு நீ போனால் நான் கை கட்டி சரி போயிட்டு வா டாட்டா என்று சொல்லிடுவேன்னு என்று நினைப்பு. உன்னை எத்தனை நம்பிக்கை செல்லம். நீ இந்த உலகில் எந்த மூலைக்கு போனாலும் உன்னை தொடர்ந்து வந்து இருப்பேன் குட்டிமா. சும்மாவே நீ எனக்கு ஸ்பெஷல் இப்பொழுது என்று அவள் மணி வயிற்றில் தடவினான். வயிற்றில் இருந்த அவன் கைகளை அழுந்த பிடித்து கொண்டு, நந்து, இந்த விஷயம் தெரிந்தவுடன் என் மனது உங்களை தான் முதலில் தேடியது. உங்களிடம் சொல்லணும் என்று எப்படி தவித்தேன் தெரியுமா? நான் அழைத்தும் ஒரு போன் கூட செய்யவில்லை. அதனாலே என் முடிவை மேலும் உறுதி செய்து கொண்டேன். தெரியும் குட்டி, அம்மா சொன்னாங்க. அன்று அலுவலகத்தில் நாம செய்து கொடுத்த ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட பக். அதையெல்லாம் முடித்தவுடன் உன்னுடைய போன் பார்த்தேன். நான் போன் செய்தால் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். எனக்கு கோபம் வரும். ஊருக்கு வந்தே உன்னிடம் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டேன். அப்பவே தெரிந்திருந்தால் உடனே ஓடி வந்து இருப்பேன். பூஸ்ட். ஊரிலிருந்து உன்னை காண ஆசையாக வந்தால் அப்பதான் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுற. மனுஷனே காஞ்சி போய் உன் தரிசனத்துக்கு ஏங்கி கொண்டிருந்தேன். சரியான ராட்சசிடி நீ என்று குறுகுறுப்பு மூட்டினான். அதை ரசித்து நந்து, உனக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அவனை கட்டிப்பிடித்து அவன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டு, நந்து, நீங்க அப்பாவாக போறீங்க என்று அவன் கைகளை எடுத்து அவள் மணி வயிற்றில் மீது வைத்து சந்தோஷமாக கூறினாள். ரிஷி அவளை தூக்கி சுத்தினான். இப்படிதான் நான் உங்களிடம் சொல்லணும் என்று இருந்தேன் ஸ்ரீ. சக்தி யோசனையாக, அப்போ பிளேட்டில் வரும்போது மருமகள் சீக்கிரம் எடுக்கணும் என்று அத்தை சொன்னதாக சொன்னீங்க. அட லூசு சக்தி, ஆதவுக்கு பெண் பார்ப்பதை பற்றி பேசினேன். எனக்குன்னு நினைத்தாயா? சூப்பர் டிச்சல்லம்மா, நல்ல பொண்டாட்டி என்றபோது உங்கள என்று அவள் தலையை கலைத்து மீசையை பிடித்து இழுத்தாள். சக்தி அவனிடம், நந்து, அலுவலகத்தில் முதலில் ஏதோ விளையாடினது உண்மைதான். நான் எதுவும் செய்யவில்லை என்று பாவமாக கூறினாள். நீ கண்டிப்பா எதுவும் செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு முதலிலே தெரியும் குட்டிமா. நம்ம இடத்தில் பிரச்சனை வந்ததற்கு காரணம் இந்த அனிதா தான். அவள்தான் நம் அலுவலகத்தில் ஆட்களை கைக்குள் போட்டு பல ஏமாற்று வேலைகளை செய்து என்னை கோவப்படுத்தி இருக்கிறாள். எனக்கு அவள் கொடுத்த பிரஷரில் எங்கே இத்தனை நாளா நான் சம்பாதித்த பேர் புகழ் எல்லாத்தையும் இழந்துடுவேனோன்னு என்று எனக்கு தூக்கம் கூட வரலையே குட்டிமா. நீயும் அன்று கோவிலில் அப்படி பேசினது மேலும் என் கோபத்தை அதிகரித்தது. சக்தி, நீ எப்படி என்னை விட்டு போக முடிவு செய்த? கோபம் வந்தால் என் சட்டையை பிடித்து என்னிடம் சண்டை போடு. என் கூடவே இருந்து சண்டை போடு. என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சண்டை போட்டாலும் ஒரே ரூமில் ஒரே மெத்தையில் படுத்துக்கணும். ஹே, இது நல்ல கண்டிஷனா இருக்கே. டீல் என்று கட்டை விரலை தூக்கி காட்டினாள். யோசனையான சக்தி முகத்தை கண்டு ரிஷி அவள் தலையை பிடித்து, இந்த குட்டி மண்டைக்குள் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பாயா? அவன் மார்பில் புதைந்து கொண்டு அவனிடம் சக்தி தயங்கியபடி, நந்து, நீங்க அனிதாவிடம் விட்ட சவாலுக்காக, அப்பா சொன்னதற்காக என்னை கல்யாணம் செய்யவில்லை தானே? அது எப்படி? எக்கு தப்பா யோசனை செய்யற? அனிதாக்காக உன்னை கல்யாணம் செய்தேனா? நல்ல ஜோக். இது யாருடைய சொன்னா? என் தங்க கட்டி அத்தை தான் சொன்னாங்க. அன்று அனிதா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னபோது நீங்க அவளிடம் உன்னை விட அழகான அறிவான எங்கள் குடும்பத்துக்கு ஏத்த பெண்ண, அதுவும் சிட்டியிலிருந்தே கல்யாணம் செய்யறேன்னு சொன்னீங்களா? அவள் சொன்ன விதத்தை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். சக்தி முறைத்த பின் அடங்கி, அப்போ அந்த நிலையில் என்ன சொன்னேன்னு கூட ஞாபகம் இல்லை குட்டிமா. அவள் எதையாவது என்னை வெறுப்பேத்த சொல்லி இருக்கணும். நான் அவளுக்கு ஏத்தா போல சொல்லி இருப்பேன். நீ சொன்னபடி சொன்னேனா என்று ஞாபகம் இல்லை என்று உண்மை கூறினான். சக்தியை ஏற இறங்க பார்த்து,
நான் ஏமாத்திட்டேனோ? சக்தி கோவமாக, என்னடா என்றபோது, அது ஒன்றுமில்லை குட்டிமா, அவளிடம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்ற. நான் சொன்னதில் எதுவும் உனக்கு பொருந்தவில்லையே என்று வருத்தமாக கூறினான். மிஸ் செய்துட்டியே ரிஷி, கொஞ்சமாவது நீ சொன்னது எல்லாம் யோசித்து கல்யாணம் செய்து இருக்கணும் என்றபோது சக்தி அவன் சீண்டலை புரிந்து கொண்டு, உனக்கு தானே அதிகண்டா, ஏதாவது பேசுன என்ன செய்வேன் என்று தெரியாது என்று மிரட்டினாள். அன்று தரு வளகாப்பு முடிந்து ஊருக்கு போனவுடன் தாமரை ரிஷியிடம் தனியாக பேசினாள். அவனை பிடி பிடி என்று பிடித்து கொண்டாள். நீ உன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிற? உன்னால் என் சக்தி தங்கத்தை திட்டிட்டு வந்திருக்க. உன்னாலதான் அவ சுவிட்சர்லாந்து தனியா கிளம்பணும்னு முடிவிற்கு வந்திருப்பா. அந்த முடிவு எடுக்க நீதான் காரணம். எப்ப பார்த்தாலும் அவளிடம் அப்படி என்ன சண்டை? கல்யாணத்துக்கு முன்பு என் சக்தியை விட்டு என்னால இருக்க முடியாது, சீக்கிரம் கல்யாணம் செய்து வைங்க என்று சொன்ன ரிஷி எங்க? இப்போ இப்படி நடந்து கொள்ற ரிஷி எங்க? நானும் உங்க விஷயத்துல தலையிடக்கூடாது என்று நினைத்தேன். இப்போ விஷயம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நம்ம கூடவே அவளை அழைத்து வந்து இருக்கணும். உனக்கு தோணலையா ரிஷி? ரிஷி உடனே, சில வேலை இருக்குமா, அதை கண்டிப்பா இந்த 10 நாளில் முடிக்கணும். உனக்கு அப்படி என்னடா எப்ப பார்த்தாலும் வேலை? நீ சம்பாதித்து தான் சாப்பிடணும்னு இல்லை என்று கோபமாக பேசினாள்.